ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீதி வச்சு வில்லா சகால எபிசோட் 34 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறப்ப நல்லா தான் இருந்தது. இடம் பார்க்குறப்போ அந்த டைம் போகலாமான்ட்டு வந்து நடக்கிறது பார்க்குறப்போ ஐயோன்ற மாதிரி. அவனோட பல்க் மரத்தை வெட்டதை பார்க்குறப்போ கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. சரி, இது தயாரா இருக்கு. ஃபுல்லாக முடிஞ்சிச்சா? நீளமா பண்ணி வச்சிருக்காங்க. சிரிச்சிட்டா. எத்தனை வருஷம் கழிச்சு சிரிப்பு. பாத்தியா நம்ம எப்படி பண்ணி வச்சிருக்கோம்னு? ஒரு மொத்த காட்டையும் வயல்வெளியா மாத்தி இருக்கோம். ஆமா, இதெல்லாம் செய்யறதுக்கு எப்படியும் 3 வருஷம் ஆகும்னு நினைச்சேன். இந்த நிலம் மொத்தமும் நம்ம 2 பேருக்கும் சொந்தமா இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அடிமைக்கு சொந்தமா இங்க எதுவுமே இருக்க முடியாது. நம்ம கடுமையா உழைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, அன்னைக்கு கூட பேட்டர் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாருல்ல, அடுத்த வருஷமே இந்த நிலத்தை வச்சு நாம நம்ம சுதந்திரத்தை வாங்கிக்க முடியும். கூடவே நமக்கு சில மாற்றங்களும் ஏற்படும். அப்படியா? ஏன்னா உனக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? கல்யாணம் பண்ணலாம். எனக்கு தெரியல. திரும்பவும் என் சொந்த ஊருக்கு போனா கூட அங்க என் குடும்பம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஹார்னெட்டை பத்தி நீ கவலைப்படுறியா? நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. ஆன்ஹீதுக்கும் விடுதலை கிடைச்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கும். அப்பதான் என் மனசுக்குள்ளேயும் ஒருவித சந்தோஷமும் இருக்கும். முதலாளி எப்படியும் அவளை விட மாட்டாரு. நீ என்ன பண்ணலான் இருக்க? நீ என்ன பண்ணுவ தோர்ஃபன்? தெரியாம கூட்டிட்டு போகணும்ல. நீ ஐஸ்லாண்டுக்கே திரும்பி போயிடுவியா என்ன? வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு முடிஞ்சா என்னாச்சு? போய்தான் அவனை தம்பி. யோசிக்கலையா என்ன? நீங்க தான் இதை பத்தி யோசிக்கவே இல்லை. தேவையில்லாம வருத்தப்படுறான். ரொம்பவே விசித்திரமா இருக்குல்ல இது. இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. ஆனா இப்படி பேசிட்டு இருக்கோம் பாரு. நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? என்னது அது? ஆமா, எனக்கு இப்பவும் பல விஷயங்கள் தெளிவா புரியவே இல்லை. என்ன விஷயம்? அத பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்துல இருந்து நடக்கிற போரையும் அடிமைத்தனத்தையும் மொத்தமா அழிச்சிட முடியுமா? அதான் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுகிறார். சில கனவுகள் பழிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி மரத்தையும் வெட்டி சாச்சிட்டீங்களா?
உங்க 2 பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாளி, என்ன நினைக்கிறீங்க? விதை விதைக்கிற காலம் வரத்துக்குள்ள நிலத்தை சமன் பண்ணிடுவீங்களா? நிச்சயமா சீக்கிரமா பண்ணா அது முடிஞ்சிடும். அப்படின்னா சரி. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கு கொடுக்கறேன். இந்த தடவை நீங்க விதை விதைச்ச உடனே உங்க 2 பேருக்கும் நான் சுதந்திரம் தந்துட போறேன். ஓ, நீங்க உண்மையிலேயே உழைப்பாளிகள் தான். டோரோஃபின், ஈனார். நல்ல விஷயம்தான். அந்த பொண்ணு தான் இப்போ. அட, என்ன ஆச்சு? 2 பேர் முகத்திலேயே சந்தோஷத்தையே காணோம். என்ன? இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். டார்வின், நம்ம சாதிச்சிட்டோம். டார்வின், நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு. ஆமா, நடந்துருச்சு. ஐயோ, சந்தோஷப்பட வேண்டாம். இப்பவே கொண்டாட்டத்தை ஆரம்பிக்காதீங்க. என்ன? இன்னும் நிறைய வேலை இருக்கு. அதையும் செஞ்சு முடிச்சு சந்தோஷத்தை கொண்டாடுங்க. இன்னுமா? நீங்க எங்க வெளியில போறீங்களா? நீங்க பெரிய முதலாளிய பாத்தீங்களா? அவர் இந்த பக்கம் ஏதாவது வந்தாரா? இல்ல, நாங்க அவரை பார்க்கல. அவனா? சரி சரி. அப்ப அவர் அவரோட நிலத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, எங்க நீங்க ஒரு அப்பாவா? காரியம் பண்ணுங்க. அவரை பார்த்ததும் நான் சொல்ற விஷயத்த சொல்லிடுங்க. நான் அரசன் ஹரால்ட சந்திக்கிறதுக்காக ஜெல்லிங்ல இருக்கிற அரண்மனைக்கு போயிருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. நிச்சயமா விதை விதைக்கிற காலம் வரதுக்குள்ள திரும்ப வந்துடுவேன். அதுக்குள்ள நிலத்தை சரியா சமம் பண்ணி வைங்க. அப்ப மூத்த பையன் தான் டேக் ஓவர் எடுத்துப்பான். பத்திரமா போயிட்டு வந்த முதலாளி. ஆ, அப்புறம் இன்னொரு விஷயம். உங்க 2 பேருக்கும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா என் நிலத்திலேயே இருந்து வேலை செய்ய தயாரா இருக்கீங்களா? உங்களை மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் தான் என் நிலத்துக்கு தேவை. உடனே சொல்ல வேண்டாம். நான் திரும்ப வந்ததும் பதில் சொல்லுங்க. ஐயோ, இந்த மூத்த பையன் எடுப்பாங்க. அவன் அதுக்கு மேல இவர் இல்லைன்னா கதையே வேற. இது வேற மாதிரி இது. ஆறு. தொந்தரவு பண்றதுக்கு மன்னிக்கணும் அரசே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓ, நம்ம கப்பல் இங்க ஜெயிலுக்குள்ள அடைஞ்சிடும். கண்ணூர். தயவு செஞ்சு கண் மூடிங்க அரசர் கவுண்டி. காடிலாம் மொழிச்சு. ஓ, அடையாளமே தெரியலங்க. சுத்தமா ஆள் மாட்டுகிறாரு. அதான் அந்த குழந்தை பேசுதான் இருக்குது. தாடி மாளிச்சா. மதிப்பிற்குரிய அரசே, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குதிரைகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல தயாராயிடும். அது வரைக்கும் நீங்க உள்ள இருங்களேன். இந்த இடம் நல்லா தான் இருக்கு. நான் சொந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. சொந்த ஊரோட காத்து எப்படி இருக்கு? வணக்கம் அரசே. நீங்க இங்கிலாந்துல இருந்து திரும்ப வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி வுல்ஃப். என்னோட சகோதரர் இப்ப எப்படி இருக்காருன்னு சொல்லு. அது வந்து அரசே, மகாராஜா ஹரால்டு அவருக்கு உடம்பு மோசமாயிடுச்சு. போன மாசத்துல இருந்து வலி அதிகரிச்சிடுச்சு. அவரால பேச முடியல. அவரை பார்த்துட்டு இப்போ வரனாரு. பேசவே முடியாது. அப்படியா? சரி, இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாரு? அவருக்கு சிகிச்சை கொடுத்த மருத்துவர்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நாள் அவர் இறந்துருவாருன்னு சொல்றாங்க.
சரி, அதோட ரொம்ப நன்றி. என் இடத்துல எங்க அண்ணனை பார்த்துக்கிட்டதுக்கு. நன்றி. அந்த பசங்க விளையாடுற பந்து விளையாட்ட அண்ணன் சின்ன வயசுல இந்த விளையாட்டை அவர் ரொம்ப நல்லா விளையாடுவாரு. எப்பவாச்சும் அப்புறம் என் கூட சேர்ந்து விளையாடுவாரு. உடம்பு சரியில்லாம போனதுனால தான் ஆளையே காணுமா. சரி, குட்டியோண்டு கவனமா பாக்கணும் கவுண்டி. அரண்மனைக்குள்ள இருந்தவங்க எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா சண்டையில ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க அப்பா மட்டும்தான். அத பத்தி எல்லாம் எங்க சின்ன அண்ணன் வயசுல என்னைக்கும் கண்ணால. கவலைப்பட்டதே கிடையாது. என்ன தயாரா? இந்த அப்படி இந்த டைம்ல டென்னிஸ் தான். இளவரசே, நில்லுங்க. ஆ? ஆ, என்னால நம்பவே முடியல. பாத்தீங்களா, நீங்க கண்ட்ரோல். நினைக்கிறத விட அவன் ரொம்ப பெரிய பலசாலி. நீங்க அவனை ரொம்பவே பாதுகாக்கிறீங்க. அவனை சுதந்திரமா விட்டீங்கன்னா அசத்திட்டீங்க இளவரசே. அதான் சொன்னாரு. உங்களால செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு எங்கேயும் அடிபடல இல்ல, வலிக்கல இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்ல. கடவுளே. ஆனா இந்த கவசத்தை போட்டு நடக்க கஷ்டமா இருக்கு. ரொம்ப சூடாவும் இருக்கு. இத நான் கழட்டிடவா? அதெல்லாம் கூடாது. ம், ஒரு வீரன் எப்பவுமே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். நான் சொல்றத கேக்குறீங்களா இளவரசே? ஒரு நிமிஷம் நீங்க கவனமா அவர் இல்லைன்னா பலசாலி மட்டும் அதுவே இல்ல, உங்களுக்கு ஒரு நல்ல பிற்காலத்துல மனசுள்ளவரும் பிரச்சனை. கூட. நல்லவர் தான் போல இருக்கிறோம். எப்படி உடம்பு என் சரியில்லாம அண்ணன் எனக்கு எப்பவுமே உதவுவாரு. நான் அந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவர் இல்லைன்னா அந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. நானும் கெட்டவரா இருப்போம்னு நினைச்சேன். ஏய், அந்த பக்கம் போய் விளையாடுங்க. இங்கெல்லாம் விளையாடக்கூடாது. மன்னிச்சிடுங்க. அப்பா தலை உருண்டு வந்த சீனுக்கு தெரியுது. சே, நான் ஐயோ உண்மையா நடக்குதுன்னு நினைச்சிட்டேன். இங்க அந்த கிங்கு அவங்க அப்பா. நம்பவே முடியல. இந்த காலத்து பசங்களுக்கு கவலையே தெரியல. ஆ. உங்களுக்கு என்னாச்சு அரசே? இவரு தோற்பின் மாதிரி தான் இல்ல, ஒண்ணும் பாதிக்கப்பட்ட. இல்ல. அண்ணன் ஹெரால்ட் டென்மார்க்கோட அரசனாக இருந்தார். தம்பி கவுண்டி இங்கிலாந்தோட அரசனாக இருந்தார். அண்ணன் தம்பிகளுக்குள்ள உறவுல எந்த ஒரு விரிசலும் கிடையாது. கவுண்டி இங்கிலாந்து மேல ஈனார் மாதிரியே படையெடுத்து இருக்கு. போனப்போ ஹெரால்ட் அவருக்கு முழு ஆதரவும் கொடுத்தாரு. தம்பிக்கு துணையா ஒரு பெரும் படையையே அனுப்பி வச்சார். அதோட தன் கப்பல் படையையும் அனுப்பி வச்சாரு. இன்னும் நல்லா போயிட்டு இருந்திருக்கு. கவுண்டி இங்கிலாண்ட கைப்பற்றி மன்னனா முடிசூடின சில நாட்கள்லயே ஹரால்டு உடம்புக்கு முடியாம படுத்துட்டாரு. ஹரால்டுக்கு வாரிசுன்னு யாரும் இல்ல. குடும்பம் இப்படிதான். சகோதரர் கவுண்டி, நீங்க நிஜமாவே ஜெல்லிங்க்கு வந்திருக்கீங்களா? இனிமே என்ன அரசியல கூப்பிட்டு பழக எஸ்தர். நீங்க திடீர்னு வந்தீங்களா? எனக்கு ஆச்சரியம் தாங்கல. உங்களை திரும்பவும் சந்திச்சதுல சந்தோஷம். அரசர் ஹெரால்ட். ஏன் அதுக்குள்ள இவ்வளவு வயசான மாதிரி இருக்காரு? சகோதரர் ஹரால்ட், சகோதரர் கவுண்டி உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவருக்கு சுயநினைவு இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவரை எழுப்ப வேண்டாம். ஈனார் வயசு தான் கொஞ்ச இருக்கும். நாளைக்கு இங்கதான் இருக்க அதுக்கு போறேன். அவரு கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். கவுண்டி. அரசர் ஹெரால்ட், நான் இங்க திரும்ப வந்துட்டேன். நீங்க இனிமே அமைதியா ஓய்வு மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்க நாட்டை பத்தியும் மக்களை பத்தியும் கவலைப்படாதீங்க.
பார்த்துக்கிட்டு இருந்தேன். டென்மார்க் டென்மார்க் இனிமே உன்னோடது. இந்த ஊருக்கு இப்போ இவர் தான். நீங்க ஒன்றும் அவசரப்பட தேவையில்லை அரசர் ஹெரால்ட். கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உங்களுக்கு உடம்பு சரியாயிடும். சின்ன வயசுல விளையாடின மாதிரியே நம்ம திரும்பவும் பந்து விளையாடலாம். உனக்கு உண்மையிலேயே தைரியம் ஜாஸ்தி கவுண்டி. எப்படி வாய் கூசாம போய் சொல்ற நீ? என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? சகோதரரே, நீ யாருக்கு விஷம் கொடுத்து கொல்ல நினைச்சியோ நீ அவனையே பார்க்க வந்திருக்க. உனக்கு இது வெக்கமா தெரியலையா? இப்படி எல்லாம் செய்யறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு, கொஞ்சம் நீயே சொல்லு. ஹரால்டு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். அவனை எதுக்காக நீ கொன்ன? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா இந்த உலகத்தையே ஆண்டு இருக்க முடியும். நீ அமைதிக்காகவோ நல்லிணக்கத்துக்காகவோ இந்த வேலையை செய்யல. பேராசை இப்ப உன் மனசுலயும் குடி வந்துடுச்சு. வடக்கு கடல் பகுதி மொத்தத்தையும் ஆளணுங்கிற ஆசை உன் மனசுல வந்துடுச்சு. அதுதான் அந்த அரச கிரீடத்தோட சாபம். அந்த சாபத்துல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. கவுண்டி நிஜமா நீயா? இந்த அரச கிரீடத்தை நீ சூட்டிக்கிறதுனால ஒரு நாளும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த சாபம் யாரையும் சும்மா விடாது. டென்மார்க்குக்கும் இங்கிலாந்துக்கும் நீ இப்ப அரசனா இருக்க போற. என்னை விட 2 மடங்கு நீ அவஸ்தைப்பட போற. நான் பட்ட எல்லா கஷ்டங்களையும் நீ 2 மடங்கு அனுபவிக்க போற. என்னாச்சு? ஏன் இப்படி ஆச்சரியமா நிக்கிறீங்க? உங்களுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சா என்ன? நான் நல்லா தான் இருக்கேன். லேசா தலை சுத்திருச்சு. அரசர் அறைய தயார் பண்ணுங்க. கடல் பிரயாணம் பண்ணதுல ரொம்ப சோர்வா இருக்காரு. கவுண்டி உண்மையா? என்ன வேணும்? உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி இளவரசி எஸ்பேர் உத்தரவு போட்டிருக்காங்க. தங்கச்சி. ஆமா, அது எங்க இருந்து வந்திருக்கு? என்ன எங்க இருந்து வந்திருக்கா? அது இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், புரியுதா? நீ அடுத்தவங்களுக்கு விஷம் வச்சதுனால வணக்கம் வச்சிடுவாங்கன்னு ம், பயமா பயம். இருக்கா? நான் கேட்கிற கேள்வி சரிதான கவுண்டி? இப்படி மத்தியான நேரத்துல கூட அடுத்தவனை நிம்மதியா இருக்க விடாம வந்திருக்கே அரசர் ஸ்வன். இது மதிய நேரம். என்ன உன்னால பகல்லையும் பார்க்க முடியுதுன்னா இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த சாபம் இன்னும் வலுவாகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி நடக்குது. அவரு தனக்கு தானே பேசுறாரா? இன்னும் எவ்வளவு நேரம் அங்கேயே நிக்க போற? ஓடி. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ கிளம்பு. உத்தரவரசி இங்கிருந்து ரிட்டர்ன் போற சவுண்டு கேட்கல. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க 2 நாட்டை இணைக்கிறது ரொம்பவே அவசியம். 2 அரசர்கள் இருந்தா நிச்சயமா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அரசர் ஹெரால்ட கொல்றது அவசியமான ஒண்ணா இருந்துச்சு. கவுண்டி எனக்கு ரொம்ப நல்லவர் ஆச்சரியமா தானே. இருக்கு. பொடிப்பயலா இருக்கிற உனக்கு என்ன தெரியும்னு நினைச்சேன். ஆனா இவர் நீ கருத்துக்கு வேற இல்லையா? உண்மையான அதனால அரசன் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. எதுக்காக இப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? அரசர் ஸ்வென், ஒரு காலத்துல நான் உங்களை ரொம்ப வெறுத்தேன். நீங்க சாகணும்னு கூட ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் என்னால மனசை விட்டு
பேச முடியுது. நம்ம நண்பர்களா இருந்தா என்ன சொல்லுங்க? சபிக்கப்பட்ட 2 பேரோட நட்பு. அஸ்கலாடாவே மோசமாக வருவோம் போல இது. ஐயோ அண்ணா வாங்க திரும்பவும் விளையாடலாம். சரி, இப்ப பந்து வரப்போகுது. ஹெரால்ட், போர்க்கூட்டம் நடக்குது, என் கூட நீயும் வா. இதோ வரப்பா. என்ன மன்னிச்சிரு கவுண்டி, இன்னொரு நாள் விளையாடலாம் சரியா? பரவாயில்ல அண்ணா, போயிட்டு வாங்க. நீ பலசாலியா வளரணும் கவுண்டி. என்னை விட, அப்பாவை விட. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி வாங்க இளவரசே, இப்ப நான் தான் உங்களோட எதிரி, சரியா? என்ன உங்களுக்கு விளையாட தெரியுமா? என்னையே கிண்டல் பண்றீங்களா? இந்த விளையாட்டுல என்ன அடிச்சுக்கலாம் ஆளே இல்ல. 7 வருஷமா இதுல பரிசு வாங்கி இருக்கேன். அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எபிசோடு எனக்கு ஷாக்காக இருந்ததுங்க. கவுண்டியாக இப்படி ஆயிட்டான் அப்படின்றது வந்து தெரியல, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அஸ்கலாடோட வார்த்தை இந்த அளவுக்கு அவனை மாற்றிருச்சு. அவனோட செயல்பாடில் இவ்வளோ மாற்றமான்ற மாதிரி இருக்குது. அவனுடைய கருத்துக்கு வேறுபாடு இருந்தால், அது பாசமானவனாக இருந்தாலும் நல்லவராகவே இருந்தாலும், என் கருத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னா கொன்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அண்ணன் நல்லவன், எனக்கு என் மேலே பாசம் வச்சுனா அதெல்லாம் இருந்தாலுமே என்னுடைய வழி வேறு, அவர் வழி வேறையாக இருக்கலாம். அதனாலேயே சரி அப்போ கொண்டு தானே ஆகணும், எல்லாமே எனக்கு வேணும், நான் நினச்ச மாதிரி ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணோன்னா அதுக்கு தடையாக யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சரி, கடவுளாகவே இருந்தாலும் சரி, கொண்டுட்டு முன்னேறது தானே வழின்றது தான் அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா கவுண்டி முடிவெடுத்ததே அதான், கடவுளுக்கு போட்டி. அப்போ அதை விட ஒரு ஆட்சி புரியுன்னா நான் பண்ணி காட்டுறேன்றது தான். ஸோ அந்த இடத்துல பார்க்குறப்போ ஃபுல்லாக அஸ்கலாடோட அடுத்த காப்பி பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. அது என்னன்னா இருக்கட்டும், என் வழிக்கு போகணும் முன்னேறணும்னா அது அடிச்சு தடுத்து போயிட்டு எந்த பாசத்துக்கும் இடம் கொடுக்கறதா இல்லைன்றது தான் இது காட்டுது. அந்த அரசியல் இவ்வளோ முறுக்கமாக வரும்ன்றது, கெட்டவங்க மட்டும்தான் வழியில் இருந்தால் தூக்குவேன்றது வேற கதை. அதுதான் முன்னாடி பார்த்த கவுண்டி. இப்போ நல்லவனாகவே இருந்தாலும் என் வழியில் நின்னா வேறு வழி இல்லைன்ட்டு போகிற மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக கல்லான மாதிரி இருக்குது மனசு. சின்ன சின்ன ஈரம் எங்கேயோ இருந்துச்சு இல்லையா, பெரிய அவன் என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லவனாகிறான். இப்படி நல்லவனாக இருந்தால் என்னடா பண்ண போகிறேன், இப்போ அநியாயத்துக்கு அப்படியே இருக்க மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படியே தோற்பின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே நின்றுட்டு அது பண்ணுற மாதிரி எனக்கு அவங்க அப்பா சொல்கிற அந்த இதுதான், அந்த கிரீடம் தலைக்கு ஏறிச்சுன்னா அதுதான் உன்னை ஆட்சி புரியும்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் இவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அவன் வழியில் போகிறதுக்கு தடையாக இருந்தால் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்குன்னு பேசியிருக்கலாமே, ஒரு கேட்டுட்டு பண்ணியிருக்கலான்றப்போ சரி அது எதுவுமே பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் மாற்று கருத்துனா அது அப்போ அவன் பிளானே அதுக்கு எடுத்துருந்தான். அப்போ இவங்க கூட போட்டி போகிற மாதிரி ஆகும், அது பலம் குறையலாம். இவன் பலத்தை கூட்டுறது தானே பார்க்குறான், அதுக்காக போயிட்டே இருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் அவ்வளோ நல்லவனாக இருக்கும்போது இவர் கவுண்டி மாதிரி தானே அவனும் இருந்திருப்பான். அவன் ஒன்றும் அவ்வளோ நெகட்டிவாக மக்களை வந்து பாதிக்கிற அளவுக்கு ஆட்சி நடத்திருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அங்கே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அதனால இது எப்படி இவன் கருத்துக்கு அவன் ஆப்போசிட்டாக இருந்திருப்பானான்றது என்னால் நம்ப முடியல. இல்லை அப்பா பேச்சு கேட்டு நடந்திருந்தாலும் சரி தப்பு தெரிஞ்சு அவன் வழியில் தான் அவன் போயிருப்பான்றதான் எனக்கு தோணுது. இல்லைப்பா, அதான்
அதான் சொல்கிறேனே, அதுக்கு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவன் எடுக்கிற முடிவு மட்டும்தான் சரியாக இருக்கும், மீதி எந்த முடிவும் சரியாக இவனுக்கு என்னன்னா இருக்காதுன்றது பதவியில் எடுத்துக்கிட்டேன். உட்காரணும், சேரில் உட்காரது தான் விஷயமா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அவங்க பார்வையில் அப்படி தெரியுது. என் பார்வையில் பார்க்குறப்போ இவன் நினைக்கிறது நிறைவேறணும் அப்படின்னா மொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுத்தால் தான் ரொம்ப முடியும். அதுக்கு அண்ணன்ட்டு சரி அண்ணன்ட்ட பேசலாம், தம்பிக்கிட்ட பேசலாம், என் தங்கச்சி தானே அவகிட்ட பேசலான்றதுலாம் இல்லை. என் எண்ணம் வேறு. அந்த எண்ணத்தை நீங்கள் யாருமே வரமாட்டீங்க, ஒத்து வர மாட்டீங்க. அந்த தாட்டுக்கு வரமாட்டீங்கன்றது தான். மொத்தத்தையும் நான் கண்ட்ரோல் எடுத்து நான் மாற்றி காட்டுறேன்றது தான். ஸோ அப்படி அதான் போகிற அப்போ மாதிரி தான் இத்தனை இருக்குது. நாளாக வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏதோ கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க போல ம். இருக்கு. ஆனால் அவர் பார்க்கவும் கஷ்டமாக இருந்ததுங்க. இதுக்கு முன்னாடி மற்ற அரசருக்கும் இதே மாதிரி தான் கொன்னது. ஒருத்தருக்கு அவங்க அப்பாவை கொன்னாரு, உடனே பையன் வந்தால் பையனும் சேர்த்தானா அவருக்கும் இவர் தான் விஷம் வச்சிருக்காது. அப்போ கவுண்டியோட மூவே பார்த்தா எல்லாருக்கும் விஷம் வச்சு கொண்டுட்டு இருக்காரு. அவ்வளோதான். அரசனுக்கு வந்துட்டா என்ன படம் வந்து அனாதையாக நிற்க போகுது, நம்ம எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான் இதோட மூவே இருக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. பட் இது எவ்வளோ நேரத்துக்கு இது தாக்கு பிடிக்கும்ன்றது தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ இதுவும் சேருதுன்றப்போ பொறுப்பு அதிகமாகிட்டே போகுது. அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணனா சும்மா இல்லை. பாருங்க, ஒன்றுமே இல்லை, அஸ்கலாடோட படையில் ஒரு சின்ன சலசலப்பு வந்ததுக்கே முடிஞ்சு போச்சு. ஒரு 100 பேருக்கே அப்படிப்பட்ட ஆளுக்கே வந்து அது சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தப்பாயிடுச்சு. அது நடக்கும்னு தெரியும், ப்ரிப்பேராக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று நடக்குது இல்லையா. ஸோ இவ்வளோ ஒரு ஊர், அந்த ஊர் 2 ஊர் அப்படின்றப்போ அது பெருசாக போயிட்டே இருக்கும். அதில் ஒரு சின்ன பொரிய அனத்துக்கு போட்டால் கூட அது வேற மாதிரி போயிடும். அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, அது ஒழுக்கமாக கொண்டு போகிறதுன்றது பெரிய வேலை. இல்லை, ரெடி பண்ண கவுண்டியோட பண்ணணும். அந்த ஸ்டார்டிங் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அந்த சண்டைலாம் பிடிக்காதுன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருந்தாங்க. ஆஸ்கலா டைமில் கூட நான் இதெல்லாம் நிறுத்துறேன், நான் சமாதானப்படுத்துறேன்ட்டு நடுவில் வந்து பேசின ஒரு ஆள் வந்து இவ்வளோ இதாக மாறி ஒன்று நிற்கிறாரான்னும் போது ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா மக்களை கொல்லக்கூடாது, சேவ் பண்ணணும், எதிரிகளை வேணால் கொல்லாங்கிறதா அவன் தாட்டாக இருந்துச்சு. அப்படி மாறி இருந்தால் கூட பரவாயில்ல. பட் கூட பிறந்தா ஒரு நல்ல அண்ணனை கூட நான் கொல்லுவேன், அதுக்கு நான் பாய்சன் வச்சு ஒன்று பண்ணுறேன்னும் போது எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, லாஜிக் இல்லாத மாதிரி கொஞ்சம் தோணுது எனக்கு. அது சொல்லிட்டேன், அதான் விஷயம். அதே அதான் மாதிரி அதோட விஷயம். பக்க விளைவும் இருக்குது. இப்போ பாரு, சாப்பாடு இருந்தாலும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, பக்கத்தில் யாருனா நெருங்கினா பயமாக இருக்கும், பின்னாடி 2 பேர் நின்னா பயமாக இருக்கும், எவன் எப்போ குத்துவான், எவன் பழிவாங்க. இப்போ நம்ம செய்கிற செயல் கண்டிப்பாக கூட்டத்துக்குள்ளேயே இப்போ இவன் ஃப்ளோக்கிலாம் இருக்கான், அவனுக்கு கூட வந்து வாய்ப்பு கிடைச்சா கொல்லுவான். ஸோ அந்த ஆமாம். மாதிரி இவன் பண்ணுற செயல் இங்கே இருக்கிற சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இவனை என்ன பண்ணலான்ற ஒரு பகையை வளரலாம். நிறைய இருக்குது. நல்லது பண்ணுற மூவாக இருந்தாலுமே அதனால் பாதிக்கப்படுறவங்க இவனை கொல்றதுக்குன்னு பார்க்க தான் செய்வாங்க. இவங்க அண்ணனுக்கு வந்தது இவன் தான் தெரிஞ்சால் தங்கச்சியை கூட விஷம் வைப்பான், சொல்ல முடியாது. அதுதான் அந்த பயம் கிரியேட் ஆகுது. இப்போ சாப்பாடு தங்கச்சி தான் கொடுத்து அனுப்புனான்னு சொன்னால் கூட ஒரு பயம் கிரியேட் ஆகுதுன்னா அதுதான். ஸோ அது பக்க விளைவுகள் இருந்துகிட்டே பயந்தே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். அதுதான் அவங்க அப்பா சொன்ன வார்த்தை அதுதான். இதை நீ தலையில் வச்சிட்டினா பயப்பட வேண்டியதாக இருக்கும், அது உன்னை கண்ட்ரோல் பண்ணணும். எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாமல் பயந்து ஓடிக்கலாம். நம்மளுக்கு வெளியே பார்க்கறதுக்கு நான் அரசன், அவன் தாண்டா பார்க்குறான், அவன்லாம் பவர்ஃபுல்னு நினச்சி, ஆனால் உள்ளே பயந்து நடுங்கிட்டு இருக்கணும். டெய்லி எப்படி நம்மளை சாவடிப்பானா, இன்றைக்கி நம்ம உயிர் தப்பிப்பான், இன்னைக்கு தூங்கினா எழுவுமா, பயந்து வாழ்கிற வாழ்க்கை அது. அங்கே தான் இப்போ நின்றுட்டுருக்கான். எனக்கு கண்ணுட்டு பார்க்கறது வெளியே பார்க்கறதுக்கு பயப்படாத ஒரு கம்பீரமான ஆளாக தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ பயப்படுறாங்கன்றது அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் தெரியும். அப்புறம் நம்ம தோல்வி வீணன் அது நல்லா பாசிட்டிவாக சந்தோஷமாக சூப்பராக போயிட்டுருக்கு. நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பண்ண எபிசோடு. ஷாக்கில் இருந்தது, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல, அப்படியே ஷாக் ஆகி நின்றுது. அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆனால் அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நிலத்துல திரும்ப வான் வேறு கூப்பிட்றாங்களா, எனக்கு தெரிஞ்சவங்க வெளியே போகிறதா நல்லதுன்னு தோணுது. திரும்ப இதுக்குள்ளேயே அடக்கி இப்படியே கிடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வெளி உலகத்தை போய் பார்த்தா நல்லாயிருக்கும், நமக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவர் போயிட்டு ரிட்டர்ன் வந்தால் ஓகே, பட் வராமல் எதனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அடுத்து வந்து மூத்த பையன் தான் கண்ட்ரோல் எடுப்பான். அப்படி எடுத்தால் அவன் தாத்தா பேச்செல்லாம் கேட்டுன்னு இவராது ஏதோ அப்பா பேச்சு மதிக்கிறாரு, அவன்லாம் சுத்தமாக மதிக்காத ஆள் போத்து தள்ளிட்டு போயினே இருப்பான். அவன் வந்தால் இவங்க இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து செல்லா காசு ஆகிடும். இத்தனை நாள் உழைச்சதே வேல்யூ இல்லாமல் போயிடும், நீ நின்று தாண்டா ஆகணும் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்கேருந்து லவ்வரை காப்பாற்றுறது, இவங்களை காப்பாற்றிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா. நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படி மாறிடுமோ அப்படின்ட்டு. அது நடக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.